டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, அப்போ இந்த சிக்கன் பிரியாணி குக்கரில் 1 பாட் ரைஸாக செஞ்சுருங்க. குக்கரில் கீ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் பண்ணோன்னு 2 பச்சை மிளகா, புதினா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் 2 தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசம் போனோடனே சிக்கனையும் ஆட் பண்ணி மினிட்ஸ் குக்காக விட்டுட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மறந்துட்டேன். நீங்கள் வெங்காயம் ஃப்ரை ஆனதுன்னே ஆட் பண்ணிட்டு 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 kg பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அளவான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸையும் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு கொதிக்கும் போது லிட்டு க்ளோஸ் பண்ணி 1 விசில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு இன்னி ஸ்டேடியோ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.